இதில் பாருங்கள் டென்சிட்டி எந்த லெவலில் இருக்குது பாருங்கள், ஒரு கேப் கூட இல்லை. இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இதை நான் உங்களுக்கு. ஸோ இது லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்சிட்டி, ஹை டென்சிட்டி சொல்லுவோம், அந்தளவுக்கு டென்சிட்டி இருக்குது இல்லை. ஸோ இவருக்கு நிறைய ஃபால்கள் இருக்குது, அதனால் நாங்கள் இவருக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் டென்சிட்டி. ஹாய் நண்பர்களே, அதாவது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது இதே தான் தொடர்ந்து போட்டுருக்கேன் நானும் வீடியோ, லைவ் வீடியோஸ் தான் எல்லாம் போடுறேன். இந்த நம்பர் பாருங்கள், இந்த டென்சிட்டியை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்களா, அந்த டென்சிட்டி எப்படி பண்ணலாம், அப்புறம் டென்சிட்டி என்னென்னா டோனர் எப்படி எடுத்தால் டென்சிட்டி பண்ண முடியும், ஒரு கேஸு ஒரு நாளையில் எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியுன்ற விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவிலே நீங்கள் முழுசாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோலேயே ஒரு நண்பருக்கு வந்து இந்த பகுதி பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் நிறைய யூடியூபர்ஸ் இவ்வளோ தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெருசாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதில் எவ்வளோ டென்சிட்டின்னு மட்டும் பாருங்கள். அந்த வீடியோஸில் நான் போடுற அந்த வீடியோஸ் முழுசாக பாருங்கள். டென்சிட்டி எப்படின்னா பால்டு, ஃபுல் பால்டு இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கும். இந்த டோனர் பின்னால் வரைக்கும் போயிட்டுருக்கும். அதாவது டோனர் இவ்வளோ பெரிய டோனரில் இவ்வளோ தான் இருக்கும், அதுவும் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஒரு சிட்டிக்கில் கவர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள், ஒரு 70% இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் ஒரு 70% பண்ண முடியும். நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்தால் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் பண்ணுறத கணக்கு எடுத்துக்க வேண்டாம். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஓட்டு எப்படி காண டென்சிட்டின்னு நாங்கள் பண்ணுறதை நான் போடுறோம் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி கேஸ் நான் சின்ன கேஸ் நிறைய பண்ணுறதுல எல்லாமே எங்கள் ராசி என்னவோ பெரிய பெரிய கேஸு தான் வரும். எல்லாமே ஃபுல் போல்டாக தான் வருவாங்க. எல்லாம் பெரிய பெரிய தலையாக தான் இருக்கும். இப்போ ஒரு பெரிய கேஸில் ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும் இவ்வளோ பெருசு பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பின்னால் பண்ணுறோம். பின்னால் அவருக்கு ஏற்கனவே ஹேர் இருக்குது, ஆனால் டென்சிட்டி குறைபாடு இருக்குது. ஸோ அதனால் அந்த இடம்லாம் போட போகிறோம். ஸோ இதில் பார்க்கலாம். நண்பர்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரே மாதிரியாக வந்து டென்சிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம். இந்த லெவலில் ஒரு டென்சிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த லெவலில் ஒரு டென்சிட்டி, பின்னால் லெவலில் ஒரு டென்சிட்டி, 3 லெவலாக பிரிப்பாங்க இதை. ஏன்னா ஃபாலிக்கல் அங்கே அவ்வளோவா கிடைக்காது. ஃபுல் டோனர் சின்ன கேஸாக இருந்ததுன்னா, இவ்வளோ பெரிய கேஸாக இருந்ததுன்னா ஃபுல் டோனர் இருக்கிறதுனால எவ்வளோ வேணால் போடலாம். அப்போ இந்த இடம் டென்சிட்டியாக தான் போடுவோம் எல்லாருமே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஏரியா நிறைய நண்பர் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கல சின்ன அதில் நீங்கள் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னா. அதில் மட்டும் இல்லை, ஃபுல் போல்டுன்றதுனால பின்னால் தள்ளி தான் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபாலிக்கல் இங்கே போடலாம், ஃப்ரண்ட்டில் வெயினாக அடிக்க வேண்டாம். ஸோ இங்கே வளர்கிற வளர்ச்சி இதை எல்லாமே கவர் பண்ணி. இப்போ பாருங்கள், எனக்கு இது நேச்சுரல், இது கேமராவில் பார்க்கவும் அப்படி தெரியுது. நேச்சுரலாக நீங்கள் நான் கண்டுபிடிக்க முடியாது நான் பண்ணது. 1 2வது எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் இந்த ஏர்லைன்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ மற்ற தகவல் இந்த வீடியோஸ் முழுசாக பாருங்கள். இதில் அவருக்கு எவ்வளோ டென்சிட்டியாக போட்டுருன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்காது, ஒரே சின்ன மைண்ட்டாக ஒரு சின்ன ஒரு கேப் கூட இருக்காது அவருக்கு. அவ்வளோ ஒரு டென்சிட்டியாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்புறம் நிறைய நம்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் மட்டும் பண்ணுறோம். பாஸ் போட முடியலன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாவட்டத்துக்கு வர முடியல எல்லோரும். ஸோ அதனால் சென்னையில் இருக்கவங்க பண்ணுறோம். மற்ற தகவல் ஏதாவது தெரியும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதில் நம்பர் இருக்கும், எடுத்து பேசுங்க. ஓகே நம்பளே, பாய். ஹாய், நண்பர் வந்து இப்போ தான் ஒரு 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு வந்த காலையில்? 5 நீ எத்தனை மணிக்கு கிளம்புனா? 5 மணிக்கு. இங்கே வரும்போது ஒரு 5:30 முக்காச்சும் வரும்போது வெயிட் பண்ண 5:30 மணி ஆகிடுச்சு. ஸோ நண்பருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிளான்டேஷன் ஏர் பிளான்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். ரொம்ப அப்படியே கொஞ்சம் இருக்குங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கலாம். இங்கெல்லாம் ஒரு முடி இருக்குது ஆல்ரெடியே, சும்மா அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டியது. இந்த இடம் ஃபுல்லாக போய்ட்டு, ஏன்னா ஒரு நல்ல டோனர் வந்து நல்ல டென்சிட்டியான டோனர், சூப்பராக இருக்கும். டோனர் ஃபுல்லாகவே இருக்குது, நல்ல டென்சிட்டி டோனர், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த இடம் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது என்ன சின்ன ஏரியான்றதுனால ஒரு நல்லாவே வரும். அதாவது நீங்கள் நினைக்கிறதோட சூப்பராக வரும். ஃபுல் போல்டு இந்த முனையிலேருந்து இது வரைக்கும் சில பேர் பின்னால் வரைக்கும் ஃபுல் போல்டு இருக்கும், அவங்களுக்கு தான் கஷ்டம். பட் நண்பரை நீங்கள் பார்க்கலாம், இவருக்கு நாங்கள் பண்ணிட்ட அப்புறம் போடுறேன். இவரோட ரிசல்ட் கூட நான் போடுறேன், அவருக்கு எப்படி இருக்குதுங்க. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க, அதாவது சின்ன கேஸுக்கும் பெரிய கேஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அது யாரும் பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி சைஸு, இது இவ்வளோ பெருசு, இது இவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது இந்த பாதி வரைக்கும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல டென்சிட்டியோடு கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக போகும்போது கட்டாயமாக இந்த டோனர் கிடைக்காது. டோனர் கீழே எனக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது டோனரு, ஃபைன் நல்லாவே வரும். சொல்லுங்கள், என்ன சொல்கிறேன், பயம் மற்ற விஷயம் எப்படி அண்ணன் பார்க்க வந்தேன்? அண்ணா எப்படி யூடியூப்பில் தான் பார்க்க வந்தேன். யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்தது. சரி, ஃபுல்லாக யூடியூப் பார்த்து தான்
இப்போது தெரிஞ்ச மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா யூடியூப் தான் வந்து பாருங்க. எந்த அளவுக்கு உனக்கு இப்போ பண்ணுற ரிசல்ட் கிடைக்க நினைக்கிறியா உனக்கு இங்கே கன்ஃபார்ம் கிடைக்கும். நான் கிடைக்கிறதா தான் பயம் 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 இருக்கும். லைட்டாக எல்லாரும் இருக்கிறது தான். தனியாக தான் வந்திருக்கான், யாரோ கூட கூட வரல, தனியாக தான் வந்திருக்கான். சொல்லுமா என்ன நினைக்கிறீங்க? இப்போது இன்னும் நினைக்கிறவங்க பண்ணிங்க. ஏன்னா மேக்ஸிமம் இதனால நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன் வராங்க. ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்க, அந்த டிப்ரெஷன்லேயே அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகாமல் அப்படியே முடங்கிடுறாங்க. அவங்கெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகணும். ஆமாம், கட்டாயம் போனால் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். இவரோட ஏர்லைன் மார்க்கிங் கூட பாருங்கள், நெத்தி இது பாருங்கள், எட்ஜ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ முனையில் இருக்குது. நிறைய நினைப்பீங்களா ஆக்சுவலி உள்ள தள்ளி பண்ணுறோன்னா, இவர் உள்ள தள்ளி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னா டோனரும் ரொம்ப பெருசாகுது, ஏரியாவும் ரொம்ப சின்னது தான். அவங்க உள்ள தள்ளி பண்ண வேண்டிய வேலை இல்லை. அதே நேரத்தில் இது நேச்சுரலுக்கு தான் தரும். இவருக்கு வந்து பண்ணதே தெரியாது. ஏன்னா இது நேச்சுரலாக அவருக்கு எங்கே ஏர்லைன் இருக்கோ அதை நான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லாவும் வரும். இவர் முடிஞ்ச அப்புறம் நான் அந்த ஏர் பிளான்டேஷன் முடிஞ்ச அப்புறம் நான் கட்டாயமாக அது முடிப்போம். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சுது. இப்போ சாப்பிட்டுருக்காரு, பின்னால் முடியெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இனிமேட்டுக்கு இம்ப்ளான்டேஷன் தான். இப்போ சாப்பிட்டு முடித்தோடனே இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இது ஒரு 10 மணி காலையில். இப்போ இனிமேட்டுக்கு இம்ப்ளான்டேஷன் தான். இல்லை பாருங்கள், இதில் எவ்வளோ டென்சிட்டி இருக்குது பாருங்கள் கிளியராக. ஸோ ஹை டென்சிட்டின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது சொல்கிறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நாங்கள் டென்சிட்டியாக பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ஃபுல் கேஸ் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் பண்ணுறது. இது நண்பர் வந்து இப்போ தான் முடிஞ்சுது. காலையில் வந்தார். எல்லோரும் காலையில் வர சொன்னால் என்ன கஷ்டப்படுறான்றாங்க. ஒரு காலையில் வந்தார், இப்போ தான் முடிஞ்சுது. இவர் பார்க்கலாம், இந்த இடத்துல நான் காட்டுறாரு, இந்த இடத்துல. ஸோ இங்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஃபுல்லாக முடி இருக்குது. அதனால் இது இந்த இடத்துல ஃபுல் டென்சிட்டியாக போட்டிருக்கு. நான் அந்த வீடியோவில் கிளியராக காட்டுறேன். எந்த அளவுக்கு இந்த இடத்த பார்க்கலாம், டென்சிட்டி எவ்வளோ போட்டிருக்குன்ற இடத்த பார்க்கலாம். ஃபுல் டென்சிட்டியாக போட்டிருக்கு. சொல்லன்பா, எப்படி இருந்தது ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன்? பயனறியே இருந்தே சொல்லு. பயனானதுன்னா கொஞ்சம் அந்த பயம் இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான். ஆனால் இல்லை, பண்ணக்கூடிய சேஃப், அதாவது இங்கே சேஃபாக இருக்கா பண்ணுறதுக்கு? பாதுகாப்புலாம் மற்ற எல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. என்ன சொல்லு, உனக்கு மனசில் என்ன தோணுது? ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எளிமையான விஷயமா இல்லை என்ன கஷ்டம்? தான் எல்லாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணிவிடுங்க. ட்ரெஸ்ஸு கூட ஆகவே இல்லை பையன். இப்போதான் முடிச்சோம். வந்தேன், எல்லாம் நார்மல் தான். நேற்று கூட சின்ன 5 மணிக்கு வர சொல்கிறாரு. 5 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் காலையில் வர சொன்னால் அவங்க பயப்படுறாங்க. ஆனால் இவர் கேளுங்க, நீங்கள் எத்தனை மணி வீட்டிலேருந்து கிளம்புனீங்க? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு நான் கிளம்புனேன். இங்கே 5:30 மணிக்கு வந்தேன். இப்போ டைம் ஆகுது. இதுவே 10 மணிக்கு வந்தால் நைட் எத்தனை மணி ஆகும்? 8 மணி. ஸோ இது சின்ன கேஸே எப்படின்னா, பெரிய கேஸ்லாம் பார்த்துங்க. இதுவே பெரிய கேஸ் தான். மற்ற கிளீனிங் செய்கிறது நாங்கள் இதில் சுற்றி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சொல்லணும்பா, ஏதாவது ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணி எங்களை பற்றி ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொன்னேன் மக்களுக்கு. என்ன சொல்கிறேன்? நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிறோமா இல்லை என்ன விஷயம் ஏதாவது உனக்கு? அது என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அது உண்மை. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க, அதே வந்து பண்ணுறீங்க. அது இப்போ நீங்கள் காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு திருப்தியாகுதா? இப்போ போயிட்டு பண்ணிவிட்டோம் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு திருப்தியாகுது. முடியெல்லாம் வந்துடும், நம்பிக்கை இருக்குது எல்லாம். இல்லை மற்றபடி வெளியூரில் பண்ணால் அங்கே பண்ணால் நல்லா பயங்கரமாக வரும். நம்ம ஊரில் பண்ணால் இது நல்லா உங்களுக்கு நல்லா வரும். இல்லை, நான் பெரிய இடத்துல பண்ணுறது சின்ன இடத்துல பண்ணுறது நல்லா பண்ணுறாங்களா, அதான் பெரிய விஷயம். நம்பிக்கை இருக்குது. அப்போ கட்டாயமாக சின்ன இடத்துல இவருக்கு ரொம்ப டென்சிட்டியாக வரும். இவரெல்லாம் அந்த வீடியோவில் காட்டுறவரை அந்த வீடியோவில் மூஞ்ச கழட்டி காட்டுறதா எனக்கு தெரியாத ஒரு தனிப்பட்ட சுதந்திரம். பட் ஆனால் இவருக்கு பயங்கர டென்சிட்டியாக வரும். ஏன்னா ஃபாலிக்கல் டோனர், பெரிய டோனரு, ஃபாலிக்கல் அருமையான ஃபாலிக்கல் எல்லாமே 3க்கு மேலே தான் இருக்குது. 3, 2 இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நல்லா வரும் இவருக்கு. நண்பரோட நெக்ஸ்ட் பிஆர்பி வரும்போது நான் கட்டாயமாக போடுறேன். 1 மாதம் கழிச்சு வருவான், வந்தோன்னா கட்டாயமாக போடுறேன். சரி நண்பா, ஏதாவது சொல்ல வேண்டியது எதனா இருக்கா? எதுவும் இல்லை, எல்லாம் பண்ணிக்கலாம். பாதுகாப்பு பண்ணிங்க. இதுமாதிரி சின்ன பெரிய இடம் அப்படிலாம் பார்க்காதீங்க. நல்லா பண்ணால் எங்கே வேணாலும் போய் பண்ணிக்கலாம். இல்லை வந்திருந்து நீ போகிற வரைக்கும் எந்த பயமும் இல்லை. வந்தப்போ எப்படி? நான் தனியாக தான் வந்து ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். அவனே வராதரா எதுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் தான் இருந்தான். வந்து வண்டி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டான், உள்ளே கூட வரல. அவன் கிளினிக் ஐடியா டாக்டர் பண்ணது எல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் பண்ணும்போது ஏதோ வழியிலேயே அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஃப்ரீயாக பண்ணிக்கினேன். அது இன்ஜெக்ஷன் போடாமல் மட்டும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது எதுவும் இல்லை. 2-3 நாள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எதை நினைக்கிறீங்களா? இதில் சின்ன கேஸு 3 நாள் பண்ணுறேன், 2 நாள் பண்ணுறாங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் பொறுத்து அவங்க 1 நாள்லேயே 3 நாள் கேஸு. ஆனால் இல்லை, எந்த அளவுக்கு பண்ணுறோம் நம்ம இதை? ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு அவங்க 3-4 பேர் பண்ணுவாங்க. அதனால வச்சு பண்ணுறாங்க. ஒருத்தர் பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நாளே முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷம். நண்பரோட கட்டாயமாக நான் அடுத்த இதில் போடுறேன். அவர் வந்தவுடனே
ஓகே பாய்.